அது போகக்கூடாதுன்னு என் லைவில் வந்து சொல்கிறதுக்கு யாருக்கு ரைட் இருக்கு? என் லைவில் யார் வரணும் போகணுங்கன்னு சொல்கிறது எனக்கு மட்டும்தான் ரைட் இருக்கு. தம்பி என்ன என்ன சாப்பிட்டீங்க? ஒவ்வொருத்தவங்க குணத்தை பாருங்களேன். கருமம், கேவலமான ஒரு குணம். இல்லை, அனாவசியமாக அந்த தம்பி எதுக்கு திட்டணும்? சதீஷ் எதுக்கு திட்டணும்? அக்ஷயமாவை எதுக்கு திட்டணும்? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் சப்போர்ட் பண்ணனால என்கிட்ட ஆர்கியூமெண்ட், நீங்கள் என்ன அக்ஷயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த அக்ஷயாமாவை சப்போர்ட் பண்ணதுக்கு அக்ஷயாவை நீ வெளியே போன்றாரு அந்த தம்பி. சொல்லலாமா அப்படி? என் லைவில் இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து நீ வெளியே போ அப்படின்றாரு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஏன் வெளியே போன்னு சொல்கிறீங்க? என் லைவில் உள்ளவங்களை நீங்கள் எதுக்கு வெளியே போன்னு சொல்கிறீங்க? அது உங்களுக்கு ரைட்ஸே இல்லை அப்படின்னு. அப்புறம் அக்ஷயாமாவுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. எல்லாம் சதீஷ்க்கு சப்போர்ட் பண்ணனால. அதுலேன்னு தம்பி ரசம் அக்கா, ஓகே ஓகே. நான் அன்னைக்கே விட்டுட்டேன். ஆமாம், சுவிட்சை கூட ஆஃப் பண்ணிடலாம். இந்த வாரேன், இந்த வாரம் யாருன்னு பார்த்துட்டு வரேன். கார்டு எடுத்துட்டு வரணுமா? பாருங்க, ஒரு பையன் லைவ்ல வந்து கண்டபடி பேசியிருக்கான். இல்லைன்னு தம்பி வரவே இல்லை தங்கச்சி அக்கா. ஆமாம், அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அது அவ்வளோவா வரவே இல்லை. சரி, ஓகே கௌதம். கௌதம் ப்ரோ, அப்புறம் எந்த லைவ்லன்னு தெரில. ஓகே ஓகே, ஓகே ப்ரோ. பழையன் தம்பி, சரி பாய் அக்கா. ஓகே ஓகே. அப்புறம் என்னாச்சு கௌதம் ப்ரோ? சாய் குட்டி சிஸ்டர், ஓகே ஓகே. அது ஒரு சிலர் அந்த மாதிரி வருவாங்க கௌதம் ப்ரோ. இப்போ சால்வ் ஆயிடுச்சா? என்னம்மா அவங்களுக்கு என்ன வேணுமா? எதுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க? ஓகே, சரி. ஆமாம், ஒரு தம்பி பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த பையனா? நம்ம சிஸ்டர் லைவ்ல ஒரு தடவை தண்ணி அடிச்சிட்டு பேசுனாங்கன்னு சொன்னாங்க. அந்த அவங்கள தான் சொல்கிறீங்களா கௌதம் ப்ரோ? அப்புறம் என்னன்னு தெரியலன்னு தானே தெரிஞ்சு அதுக்கு சண்டையா? ஓகே, see you next live.